இந்த 2025ல காமர்ஸ் பிசினஸ் எவ்வளவு வேகமா வளருதுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களே உங்களை சுத்தி உள்ள ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பா ஆன்லைன்ல வாங்கியிருப்பீங்க. இவ்வளவு ஃபாஸ்டா வளர்ற பிசினஸை கரெக்டா நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம்னா நம்மளும் இதுல இருந்து நிறையவே மணி மேக் பண்ண முடியும். நீங்க இன்ட்ரோல பார்த்த மாதிரி ரியலிஸ்டிக்கான வீடியோஸ்லாம் உங்களால ஏஐ வச்சு ஜெனரேட் பண்ண முடியும்னு சொன்னா நம்ப முடியுதா? நீங்க ஸ்டார்டிங்ல பார்த்த விஜய் சேதுபதி கிளிக் பார்க்கட்டும், இந்த மாதிரி வியர்டான இருக்கிற ஆக்டோபஸ் மாதிரியான கிளிக் பார்க்கட்டும், இது எல்லாமே நான் ஒரு ப்ராம்ப்ட் கூட யூஸ் பண்ணாம ஏஐ டூல வச்சு கிரியேட் பண்ணான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இதை நீங்க எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இதை கிரியேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஏஐ டூல் மட்டும் தேவைப்படும். அதுதான் இந்த வீடியோட ஸ்பான்சர் Husfil.ai. இந்த Husfil.ai நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இல்ல உங்களோட இமேஜ் வச்சு வீடியோவை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இல்ல இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி மோஷன் கிராபிக்ஸ் ஆட் பண்றது, நீங்களே ஒரு நியூவான ஏஐ கேரக்டரை கிரியேட் பண்ணி அது மூலியமா நீங்க இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல யூடியூப்லயோ ரீல்ஸ் கண்டென்ட் மேக் பண்ணி அதுல இருந்து உங்களால ஆட் பண்ண முடியும். நீங்க இந்த Husfil யூஸ் பண்ணி ஒரு ஏஐ ஜெனரேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு Husfil கூட ஒரு சில அமௌண்ட் பே பண்ணுவாங்க. அதெல்லாம் எப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ்க்கு வந்துடும். இது வந்து ஒரு பெய்ட் சாஃப்ட்வேர் தான். இதுல நீங்க லாகின் பண்ணி உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே முடிச்சோடனே உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். ஜஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு இமேஜ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நம்ம வெறும் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்துட்டு இல்லைன்னா ஆல்ரெடி உங்களோட ரெஃபரன்ஸ் இமேஜஸ் மட்டும் வச்சுட்டு நியூவா ஒரு இமேஜ் உங்களோட ஜெனரேட் பண்ண முடியும். மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கிற பெரிய பெரிய ஏஐ டூல்ஸ் எல்லாத்தையுமே இதுல இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் கூகுளோட நானோ பனானாவா இருக்கட்டும், அதோட ப்ரோ வெர்ஷனும் அவைலபிளா இருக்கு. அப்புறம் வந்து ChatGPT இருக்கட்டும், இல்ல ஒரு சில கிளிங் மாதிரியான ஏஐ எல்லாமே இந்த இடத்துல அவைலபிளா இருக்கு. நீங்க எந்த மாடியூல கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் ஒரு செலக்ட் பண்ணி உங்களோட ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தா போதும், ஈஸியா உங்களால ஜெனரேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோ, நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இமேஜஸ் உங்களால வீடியோவா ஜெனரேட் பண்ண முடியும். இல்ல ஒரு சில ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்து உங்களால நியூவான வீடியோவும் ஜெனரேட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரியான கிளிப்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல மோஷன் கண்ட்ரோல்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல, அந்த மோஷன் கண்ட்ரோல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட வீடியோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இருக்கிற என்னோட ஒரு ப்ரீவியஸான வீடியோவை அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல கேரக்டர்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல, இந்த கேரக்டரை கிளிக் பண்ணி யாரு உங்களோட வீடியோல பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஷாருக் கானா இருக்கலாம், யாரு வேணாலுமே நீங்க பேசுற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இன்ட்ரோல நம்ம விஜய் சேதுபதி பேசுற மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ இந்த டுட்டோரியல் பர்பஸ்க்காக நம்ம வேற ஏதாச்சும் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோல த்ரிஷா நம்மளோட டயலாக் எல்லாமே பேசினா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் டுட்டோரியல் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் கிரியேட் பண்றேன். இது எதுவுமே மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இப்போ நான் வந்து இந்த கிளிப்பை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த த்ரிஷாவோட இந்த கிளிப்பை நம்ம அப்படியே சேவ் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த இமேஜை நான் டவுன்லோட் கொடுத்துட்டேன். இப்போ இந்த இமேஜை டைரக்டா நம்மளோட ஏஐ டூல்ல ஓபன் பண்ணுவோம். இந்த இடத்துல ஆட் யுவர் கேரக்டர்னு செக்ஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் இந்த இடத்துல அந்த போட்டோ ஆட் பண்ணிருந்தேன். நான் ஒண்ணுமே பண்ணல. இந்த இடத்துல என்னோட ஆல்ரெடி நான் பேசி வச்சிருக்கிற ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிருந்தேன். இதுக்கு பக்கத்தே நான் த்ரிஷாவோட இந்த கிளிப்பையும் ஆட் பண்ணிருக்கேன். கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல ஜெனரேட் ஒரு செக்ஷன் இருக்குல்ல, அந்த ஜெனரேட்டை மட்டும் கிளிக் பண்ணுங்க. இது கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணும். ஆல்மோஸ்ட் நீங்க கொடுத்து மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் வரையும் கூட டைம் கன்சியூம் பண்ணுது. ஆனா அதோட ரிசல்ட் வேற லெவல்ல இருக்கு. இது எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இது இல்லாம இதுல இன்னும் நிறைய செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல ஏஐ இன்ஃபுளுசர் ஒரு செக்ஷன் இருக்குல்ல, இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இதை யூஸ் பண்ணி உங்களால ஏர்ன் கூட பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த ஏஐ இன்ஃபுளுசரை கிளிக் பண்ணுங்க. இது மூலியமா ஓனான ஒரு ஏஐ கேரக்டரை உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுல 90+ கேரக்டரை உங்களால கிரியேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், உங்களால சோசியல் மீடியாலாம் பெருசா ஆக்டிவா இருக்க முடியாது. எனக்கு ரொம்பவே ஷையா இருக்கு, என்னோட வீடியோ எல்லாம் கிரியேட் பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் நீங்க உங்களை மாதிரியே இருக்கிற ஒரு ஏஐயோ இல்லைன்னா ஆல்ரெடி நீங்க என்ன மாதிரியான கேரக்டரை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணி உங்களால கண்டென்ட் மேக் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், இப்ப நான் ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தேன். இப்ப நம்ம விஜய் சேதுபதி வச்சோ இல்ல த்ரிஷா வச்சோ ட்ரை பண்ணிடலாம். அப்படி இல்லாம நீங்களே ஓனா ஒரு இன்ஃபுளுசரை கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இது மூலியமா உங்களால சம்பாதிக்கவும் முடியும். ஆல்ரெடி நமக்கு ப்ரீசெட்டா நிறைய கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்பவே டிஃபரெண்டா இருக்குன்னா நீங்க சோசியல் மீடியா எல்லாம் யூஸ் பண்ணும்போது பெரிய அட்டென்ஷனே கிரியேட் ஆகும். எக்ஸாம்பிள், ஹியூமன் பாடி வச்சுட்டு ஹெட் மட்டும் ஒரு crocodile ஒரு ஆக்டோபஸோ இல்ல இந்த மாதிரி இருக்கிற ஹேண்டோ யூஸ் பண்ணோம்னா நிறைய பேர் அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அந்த மாதிரியும் உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். இல்ல கம்ப்ளீட்டா என்னோட கண்ட்ரோல்ல நியூவாவே ஒரு கேரக்டர் கிரியேட் பண்றாலும் பண்ணிக்கலாம். அது பண்றதும் ரொம்பவே சிம்பிள் தான். இந்த இடத்துல நியூ செக்ஷன் இருக்குல்ல, அந்த நியூவை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூவை கிளிக் பண்ணனா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல ஏதாவது ஒரு கேரக்டரை நம்மளால கிளிக் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஹியூமன் வேணுமா, ஆண்ட் வேணுமா, crocodile வேணுமா, நிறைய செக்ஷன் ப்ரீசெட்ஸ் இருக்கும். நம்ம ஒரு ஹியூமனை வச்சு கிரியேட் பண்ணுவோம். அது எந்த ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்குன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு ஹியூமனை கிளிக் பண்ணிக்கிறேன்.
கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த இடத்துல இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மள்ட்ட இருக்கும். இதோட ஜெண்டர் என்னவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளால சூஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து இந்த இடத்துல மேலே கொடுத்துக்கிறேன். நீங்க ஏதாச்சும் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பார்க்கணும்னாலும் ட்ரை பண்ணி பாருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இவங்க வந்து எந்த ரீஜன் பேஸ் பண்ண மாதிரி இருக்கணும், ஆப்பிரிக்காவா, ஆசியா, யூரோப், இந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் காட்டுது. நான் வந்து இந்தியனே கொடுக்குறேன். நம்ம எப்படி வருதுங்கிறத ரிசல்ட் செக் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் நான் இந்தியன் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட ஸ்கின் டோன் கேக்குது. ஸ்கின் டோன் நம்ம செலக்ட் பண்ணிப்போம். ஜஸ்ட் ஸ்கின் டோன்ல வந்து நம்மளே கஷ்டமா கொடுக்கலாம். இந்தியன் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஸ்கின் டோன்ல இருக்கோமா? ஓகே, கொஞ்சம் பிரைட்டாகவே கொடுக்கும். ஓகே, இந்த ஸ்கின் டோன் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு அப்ளை கொடுக்குறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா ஐ கலர் கேட்குது. இந்த அளவு கஸ்டமைசேஷன் நம்மளால பண்ணிக்க முடியும். நம்மளோட ஐ கலர் எப்படி இருக்கணும், நம்மளோட ஹேர் டைப் எப்படின்னா இருக்கணும், இது எல்லாமே நம்ம டுட்டோரியல்ல டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல கிரே ஓரளவு நேச்சுரலா உள்ள மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதனால கிரேவை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஸ்கின் கண்டிஷன் கேட்குது. உங்க ஸ்கின்ல ஏதாச்சும் பிக்மெண்டேஷன் இருக்கணும், இல்லை உங்க ஸ்கின் வந்து நிறைய விங்கிள்ஸ்லாம் இருக்கணும். இப்போ ஏஜ்டு பர்சன்லாம் பண்றீங்கன்னா ஒரு சில விங்கிள்ஸ்லாம் அவங்களோட சின்ன ஏரியால நிறைய ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். அதெல்லாம் வேணும்னா நீங்க கொடுத்துக்கலாம். இதெல்லாம் எதுவுமே வேணாம், நார்மலான ஸ்கின் டோன்லேயே நம்மள்ட்ட இருக்குங்கிறதுனால இதை நான் அப்படியே விட்டுறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு மெச்சூரா, இல்லை சீனியரா, இல்லை அடல்ட்டான்னு கேட்குது. நம்ம ஒரு அடல்ட்டை வச்சு கிளிக் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல நான் அடல்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்மளோட ஃபேஸோட டைப், பாடி டைப், ஸ்டைல், இது எல்லாமே நம்மளால கண்ட்ரோல் முடியும். ஜஸ்ட் நம்ம ஃபேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் இந்த இடத்துல ஐ எப்படி இருக்குன்னு கேட்குறது. நம்ம ஹியூமன் ஐயா, இல்ல மெக்கானிக்கல் ஒரு ரோபோ மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணுமா, இல்ல அதுல ஒரு சில க்ளோ ஆகுற மாதிரி எஃபெக்ட்லாம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இப்போதைக்கு நம்ம அந்த ஹியூமனை வச்சே கிரியேட் பண்ணுவோம். ஜஸ்ட் நார்மல் ஹியூமனையே கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல மவுத்லாம் கேட்குது. நம்ம வந்து ஸ்மாலே கொடுத்துருவோம். இதுல என்ன கஸ்டமைசேஷன் பண்ண போறோம்னு தெரியல. இந்த இடத்துல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இந்த இடத்துல உங்களோட டங்க்ல வந்து ஒரு 2 நாக்கு இருக்கிற மாதிரியோ, இல்ல ஒரு டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரியோ நிறைய செட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் இது எதுவுமே யூஸ் பண்ண போறதில்ல. நார்மலா ஒரு ஹியூமனை தான் நான் கிரியேட் பண்ண ட்ரை பண்றேன். இந்த இடத்துல ஏதோ ஹியூமனே கொடுத்துருவோம். இந்த இடத்துல வேற ஏதாவது நீங்க ஆட் பண்றீங்களா வீடா இருக்கிற மாதிரி, அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஸ்கின் டைப்பும் ஹியூமனே கொடுத்துருவோம். இந்த இடத்துல இது இதெல்லாம் என்னன்னா சாலிட் நார்மலா இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்தது செலக்ட் பண்ணுவோம். பாடி டைப்பை செலக்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் பாடி டைப்பை செலக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்லிம்மா இருக்கிற மாதிரி வேணுமா, லீனா இருக்கிற வேணுமா, இல்ல மஸ்குலரா இருக்கிற மாதிரி வேணுமான்னு கேட்குது. நான் வந்து ஒரு ஸ்லிம்மா இருக்கிற மாதிரியே செலக்ட் பண்ணிப்போம். ஓகே, ஸ்லிம் மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட 2 ஆமும் நம்ம எப்படி இருக்குங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் ஆமும் கொடுக்குறேன். இன்னொன்று வந்து டிஃப்ரெண்டா ஏதாச்சும் இருக்கட்டுங்கிறதுக்காக ஒரு ரோபோட்டிக் ஆம் கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ரைட் சைட் மட்டும் நமக்கு ரோபோட்டிக் ஆம் இருக்கும். அடுத்தது லெக் வந்து நார்மல் லெக்கே கொடுத்துடலாம். வேற எதுவுமே நம்ம பெருசா சேஞ்ச் பண்ண வேணாம். அடுத்தது இந்த இடத்துல ஸ்டைல் கொடுத்தோம்னா நம்மளோட ஹேர் டைப் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து ஷார்ட் ஹேர்னு ஒன்று இருக்கு, பங்க்னு ஒன்று இருக்கு. நான் வந்து பங்கே கொடுக்குறேன். அடுத்தது டாட்டோஸ், இதெல்லாம் நமக்கு பெருசா எதுவும் வேணாம். ஓகே, ஃபைனலா இந்த இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன் இருக்கு. இந்த இடத்துல 2D இலுஸ்ட்ரேட்டர்ல கிரியேட் பண்ண மாதிரி இருக்கணுமா, நெக்ஸ்ட் அனிமி மாதிரி இருக்கணுமா, இல்ல கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி வேணுமா அப்படின்னு கேக்குது. நம்ம வந்து ஹைப்பர் ரியலிஸ்டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஹியூமன் மாதிரியே ஒரு ஏஐ க்ளோனை கிரியேட் பண்றதுதான் நம்மளோட கான்செப்டா இருக்கு. அதனால இந்த இடத்துல ஹைப்பர் ரியலிஸ்டிக்கே நம்ம கிளிக் பண்ணலாம். நீங்க எல்லா செட்டிங்கையும் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஜெனரேட் இன்ஃபுளுசர்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் அந்த ஜெனரேட் இன்ஃபுளுசரை ஒரு கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம கொடுத்த செட்டிங்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஏஐ க்ளோனை நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ இந்த க்ளோனை யூஸ் பண்ணி நம்மளால எந்த வீடியோ வேணாலும் ஜெனரேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இந்த க்ளோனை நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் இது மேல நம்ம ஒரு கிளிக் பண்ணா போதும். இந்த இடத்துல மோஷன் ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த மோஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா டைரக்டா இதை வச்சு நம்மளால ஒரு வீடியோவோ ஆடியோவோ எது வேணாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன், இது வந்து இந்த ஏஐ க்ளோன் பேசினா எப்படி இருக்குங்கிற மாதிரி கூட நம்மளால கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மோஷன் செக்ஷனை நம்ம கிளிக் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த மோஷன் செக்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல உங்களோட ஓல்டு வீடியோ ஏதாச்சும் ஒன்று அப்லோட் பண்ணுங்க. நீங்க என்ன மாதிரி கண்டென்ட் பேசணுமோ ஜஸ்ட் அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஜெனரேட்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த ஜெனரேட்டை கிளிக் பண்ணுங்க. நம்ம ஜெனரேட் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க அப்லோட் பண்ணிருக்கிற வீடியோவை நம்ம ஜெனரேட் பண்ண ஏஐ கேரக்டர் பேசினா எப்படி இருக்குங்கிறத ரியலிஸ்டிக்கா கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இந்த வீடியோ ஜெனரேட் ஆகிட்டு இருக்கணும். நம்ம ஆல்ரெடி த்ரிஷா வச்சு அவங்க செலக்ட் பண்ணி பார்த்தோம். எதுல வருதுங்கிறதும் தெரியல, ஏன்னா அது ஒரு ஃபீமேல் கேரக்டருங்கிறதுனால. ரொம்ப சூப்பரா நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த 2025ல இ-காமர்ஸ் பிசினஸ் எவ்வளவு வேகமா வளருதுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். லிப்சிங்லாம் ரொம்பவே இதுல வந்து லிப்சிங்லாம் அவ்வளவு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோங்கிறதுனாலதான் நான் இந்த டூல்ஸ் எல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனா இவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்குங்கிறத நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த 2025ல இ-காமர்ஸ் பிசினஸ் எவ்வளவு வேகமா வளருதுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களே உங்களை சுத்தி உள்ள ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பா ஆன்லைன்ல வாங்கியிருப்பீங்க.